தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கையோட கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எப்போவுமே குக்கிங் பண்ணவே நான் வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் குக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்புக்கு கீழெல்லாம் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்கும். ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுப்பை நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பளபளன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ரெகுலராக வந்து அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். டிமார்ட் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? கொஞ்சம் மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே கழுவி கொண்டு போய் ஓட்டு மேலே காயறதுக்காக வச்சுட்டேங்க. எப்போவுமே பாக்ஸ் எல்லாமே கழுவுனோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா காஞ்சதுனா அதுக்கப்புறமா வந்து நம்ம மளிகை சாமானம் போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. ஈரத்தோடனாவே போட்டு வச்சுட்டோம்னா சீக்கிரமாக பூசணம் கட்டிருங்க. அதனால தான் நான் கொண்டு போய் மேலே வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.